ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்கள் வேறு எந்த பாத்திரமும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேயே கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு சேர்த்துக்குங்க. மண் பாத்திரத்தில் அசைவ கறிகள் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலம், பிரியாணியில் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெயிலே இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த பேஸ்ட்டை அப்படியே நீங்கள் இந்த வதக்கின அவலத்தையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதுக்கு பிறகு நீங்கள் குழம்பு மாதிரி இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி டைரெக்டாக இதிலேயே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது நான் உருளைக்கிழங்கு போட்டு தான் செய்ய போகிறேன் இந்த சிக்கன் குழம்பு. இப்போ உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிடணும். இப்போ நான் கிழங்க சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு மாதிரி எடுத்திருந்தேன், அதை இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். கிழங்கு நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா முதல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே கிழங்கையும் சிக்கனையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி வெந்தால் போதும். நம்ம சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நல்லா சிக்கனை நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம சுடு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மற்ற பக்கத்தில் நான் சுடு தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ சிக்கன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மசாலா தூள் சேர்த்துக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான் சேர்த்துருக்குறேன், அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நான் அந்த வீடியோ கூட இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த மசாலா தூள் நான் சேர்த்துக்குவேன். இது நான் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி தான் மசாலா தூள் நாங்கள் அரைப்போம். அது ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுடு தண்ணி ஒரு பக்கத்தில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். மசாலா தூள்லேயே நாங்கள் மஞ்சள் கொஞ்சம் வாங்கி போட்டு சேர்த்து அரைச்சிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் மஞ்சள் போடணும்னு கூட அவசியம் இல்லை. மஞ்சள் இல்லாட்டி நீங்கள் தனியாக மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. மசாலா தூள் சில மசாலா தூளில் மஞ்சள் போடாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மசாலா தூள் நீங்கள் போடும் பொழுது மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ சிக்கன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே மசாலா, மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து இதில் நீங்கள் தேவைன்னா மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு இதில் நீங்கள் சுடு தண்ணி தேவையான அளவு சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டால் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா ஃபைனாக திருவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதில் நீங்கள் சோம்பும் கொஞ்சம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி கடைசியாக இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப குழம்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கலை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் கொஞ்சம் வறுத்துட்டு அதில் நீங்கள் கொஞ்சம்
பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக பவுடராக அரைச்சி நீங்கள் இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குழம்பா தேவை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இது இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் நீங்கள் இது இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த குழம்பு நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குழம்பு டைப்பில் நான் செஞ்சுருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.